நம்ம ஏற்கனவே செய்தியில் சிந்தனை நிகழ்ச்சியில் வந்து நம்ம வந்து திமுக வந்து ஒவ்வொரு மண்டலமாக அற்புத பெருவிழா நடத்தணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்காங்க. அதன் மூலமாக வந்து கிறிஸ்துவர்களை வாக்குகளை கவர வேண்டும், அந்த வாக்குகளை சிதறாமல் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்மாக ஒரு பைலட் ப்ராஜெக்ட் வந்து அவங்க வந்து நீலகிரி மாவட்டத்தில் பண்ணாங்க. அதை நடத்தி காட்டியவர் செந்தில் பாலாஜி. அதை தொடர்ந்து வந்து இந்த மொத்தமாக வந்து கிறிஸ்துவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் தான் பின்னணியில் இருக்கிறோம் அப்படின்னு காட்டுவதற்காக வந்து மதுரையில் வந்து கிறிஸ்துமஸ் பெருவிழா நடைபெற்றது. இந்த விழாவிற்கு வந்து இது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருந்தார். கலந்து கொண்டு அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறார் என்றால், கிறிஸ்துவ மத கோட்பாடுகளுக்கும் திராவிட மத கொள்கைகளுக்கும் இடையே பெரிய வேறுபாடுகள் இல்லை, இரண்டும் ஒன்றுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த விஷயத்தை ஏன் சொல்றாரு அப்படின்னா வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கும் கிறிஸ்தவ கொள்கைகளுக்கும் தனி நெருக்கத்தை எங்களுக்கு இருக்கணும் வெளி உலகத்திற்கு காட்டுவதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் கொண்டு போயிருக்காரு. ரெண்டாவது, சிறுபான்மையர் வாக்குகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், திமுக ஒரு மத சார்பற்ற பிம்பத்தை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்துவதற்காக பண்ணியிருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் வந்து இதை வந்து பாஜக மற்றும் இந்துத்துவ சக்திகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு போலி வேஷம், ஒரு மதத்தை இழிவுபடுத்தி இன்னொரு மதத்தை நீங்கள் இது பண்ணுறது, ஒரு பக்கம் சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசிவிட்டு ஒரு மதத்தின் கொள்கையை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு மதத்தை தூக்கி நிறுத்துவது என்பது இரட்டை நிலை வேறுபாடு. இதற்கு பேர் வந்து மதசார்பற்ற தன்மை இல்லை, இது சிறுபான்மையை அப்பீஸ்மெண்ட், அதாவது சிறுபான்மையை தாஜா செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பாஜக இந்துத்துவ சக்திகள் அதில் விமர்சனம் செய்கிறது. அதே நேரத்தில் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து கிறிஸ்தவ மத கோட்பாடும் திராவிட மாடல் கொள்கையும் எங்களுக்கு வந்து ஒன்றுதான் அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாக பேசுகிறேன். இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? கரெக்டு தானே அவர் சொல்றது. அதாவது எப்படி நம்ம இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்மளும் கால்டுவெல்லால் கண்டறியப்பட்ட திராவிடமும் இவர் சொல்ற அந்த கிறிஸ்துவ மதத்துக்கும் வேறுபாடு இல்லை, நிச்சயமாக வேறுபாடு இல்லை. இதை தான் நம்ம செய்திகள் சிந்தனைகள்ல சொல்லிட்டே தான் இருக்கோம். நம்ம அதை தான் இன்னைக்கு வந்து அவர் ஓப்பனா ஒத்துக்கிட்டு இருக்கார். உதயநிதி அதான் நம்ம தூமு அவர்கள் ஓப்பனா அதை ஒத்துட்டு இருக்கார். இப்ப நீங்க பாருங்களேன், கிறிஸ்தவர்கள்லாம் இங்க வந்து இந்த பிரிட்டிஷ்காரன் இங்க ஆட்சி பண்ண போது என்ன பண்ணான், டிவைட் அண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி அவன் ஆட்சி பண்ணான். எல்லாம் ஒன்னா இருந்த மக்களை எல்லாம் நீங்க பிரிச்சு வச்சு வேலை, அது வந்து நீ அது மூலமா அவன் ஜெயிச்சு அவன் இங்க இருந்தான். மற்றபடி நேரடியா ஒரு பொருளை கூட அவன் எங்கேயுமே வின் பண்ணல. அதான் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய மத்திய அரசு இவங்க வந்தோடனே இவங்க தான் ஆரம்பிச்சு வச்சாங்க, ஒன்றியம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. மத்திய அரசுனே சொல்றது கிடையாது, ஒன்றியம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினை மனப்பான்மையோடையே செயல்படுறது. நாங்க தனி நாடுங்கிறது, தனி தமிழ்நாடு இன்னும் மிச்சம் இருக்கிறது, திராவிட நாடு என்ற கொள்கை மிச்சம், இப்படியெல்லாம் பேசுறது. அப்புறம் நீங்க பாருங்க, இந்த வெள்ளைக்காரன் வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல கல்வி எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது நாம ஒன்றும் இங்க இருந்தோ வந்து நீங்கெல்லாம் வந்து காவிகள், அதனால நீங்களே உண்டாக்கி ஒரு பொய்யா ஒரு டேட்டா கொடுத்தீங்க, அதெல்லாம் கிடையாது. வெள்ளைக்காரனே எழுதி வச்ச டேட்டாவை தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். யாரும் இந்த மன்றம், அந்த சிலை கூட அங்க இருக்கு, மன்றோ சிலை இருக்கு, அவர் எழுதி வச்சதை தான் நாம சொல்றோம். அப்ப அவரே வந்து அவங்களே என்ன ஒத்துக்கிறாங்க, இங்க இந்த இந்தியாவில இருந்த கல்வி நிலை என்ன அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. சரி, ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இப்போ வந்து கிடையாது, நீ வந்து படிக்காதவன், உங்க ஒண்ணுமே கல்வியே இல்லை, கிறிஸ்தவம் வந்து தான் நம்ம கல்வி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபீரியாரிட்டி மனநிலையை மக்கள் மனசுல புகுத்திட்டே இருக்கு. இது திராவிடம் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற வேலை. ஏற்கனவே இதே தான் வெள்ளைக்காரன்னு என்ன பண்ணா, இவனோட கல்வி அழிச்சாதான்டா நம்ம இங்க ஸ்டேபிளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசுல ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வந்து தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கிட்டே இருந்தான். அப்படி அதுக்காகவே அவனுடைய கல்வி முறையவே மாத்தி ஒரு பிரச்சாரத்தை அப்படி தெரியாத மாதிரி அப்படி கொண்டு போனான். ஏன்னா இதுக்கெல்லாம் ரெக்கார்டு இருக்கு, ஏன்னா அதுக்கு தான் அந்த மெக்காலே கல்வி முறையை பத்தி பேசுறோம். ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ எப்படி இதை சிஸ்டமேட்டிக்கா பண்ணா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக அந்த மாதிரி எல்லாம் உருவாக்கப்பட்டதுதான் இந்த பரமார்த்த குருவும் சீடர்களும் கதைகள். முட்டாளாக கிடைச்சது. அதாவது நம்மளுடைய குரு கல்வி முறையே, குரு சிஷ்ய பாரம்பரியத்தை அதை உடைக்கிறதுக்காகவே கொண்டு வரப்பட்ட அந்த கதைகள். இப்படியாக அந்த கல்வி சிஸ்டத்துல என்னெல்லாம் கொண்டு வர முடியுமோ அதை அவன் பண்ண இவங்க இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் அதானே சொல்லிட்டு இருக்காங்க எங்க பார்த்தாலும். இப்ப இவங்களும் பாருங்க, இப்ப தாய்மொழியை ஒழிச்சது அன்னைக்கு வெள்ளைக்காரன் தாய்மொழியை ஒழிக்கணும்னு நினைச்சான். ஆமா, அப்போ குருகுல கல்வி என்பது பிரதானமாக வந்து தன்னுடைய தாய்மொழிகள் தான் கற்றுக் கொடுக்கப்படுது. வெள்ளைக்காரன் இருந்தபோது வந்து அவன் வந்து தாய்மொழியை தவிர வேற்றுமொழியை அவன் தான் இங்கிலீஷ் மொழி அவன் தான் திணிச்சான். இவங்க எங்க ஹிந்தி திணிப்புன்னு இவங்க பெருசே திணிவாங்க, ஆங்கில மொழியை திணிச்சது அவன் தான்.
அப்ப ஆங்கிலத்தை திணித்து தாய்மொழியில பேசுறதே வந்து, அதாவது இது ஒரு கௌரவ குறைச்சல். காலத்துல தமிழ்ல பேசினா கௌரவ குறைச்சல், ஆங்கிலத்துல பேசினாதான் ஒரு ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு அறிவு பூர்வமான ஆள் அப்படியே. அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை வந்து இங்க ஏற்படுத்தப்பட்டது, கட்டமைக்கப்பட்டது. இப்ப இங்கேயும் பாருங்களேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு தமிழோட நிலைமை என்ன இங்க இப்ப தமிழகத்துல? இங்கிலீஷ் தான் இருக்கு, இன்னைக்கு தங்கிலீஷ் தான் இருக்கு, தமிழ் இல்லை. தமிழ் இல்ல. அதே போலதான் இவன் என்ன சொல்றான், இவன் யாருடைய கொள்கையை வந்து இவன் வச்சுட்டு இருக்கான் இப்ப இந்த திராவிடம்? தமிழை காட்டு மிராண்டி பாஷை, தமிழ் படிப்பு பதிலா தமிழ் ஆங்கிலம் படிப்பு, படிக்கலாம். தமிழ், அதாவது ஹிந்தி எதிர்ப்பு என்பது தமிழ் காப்பதற்காக அல்ல, ஆங்கிலத்தை மேம்படுத்துறதற்கு இதெல்லாம் சொன்னது. தமிழ் புலவன்லாம் பிச்சைக்காரன், இதெல்லாம் இவங்களுடைய யார் இவங்களுடைய கொள்கைக்கு காரணகர்த்தாவாக இருந்ததோ அவர் சொன்னது, நம்ம சொல்லல, அவர் சொன்னது. சீமான் கூட இப்ப அதான் சொல்றாரு எல்லா இடத்துலயும். ஆமா. ஸோ இப்ப இது பண்ணது யாரு? நீங்க தானே. அப்ப திராவிடமும் கிறிஸ்தவமும் ஒண்ணுன்றது கரெக்டா தானே இருக்கு? கிறிஸ்தவம் அன்னைக்கு வெள்ளக்கரா கிறிஸ்தவம் அன்னைக்கு அதை பண்ணா, நீ இன்னைக்கு அதை பண்ற. மேட்ச் ஆகுது பாருங்க, வேறுபாடு கிடையாது. அதே போல வெள்ளக்கார நம்ம நாட்டிற்குள்ள வருவதற்கு முன்னாடி இந்த நாட்டுல வந்து ஒரு ஜாதி பிரச்சனை என்பது இருந்தது இல்லை. ஜாதி சண்டைக்கா இவ்வளவு பெரிய ஜாதி சண்டைகள் ரெக்கார்டே ஆகல. நம்ம நிறைய குறுநில மன்னர்கள் அங்கங்க ஆண்டிருக்காங்க. ஒரு பெரிய இப்ப மொத்த தமிழகத்தையும் இணைத்தே அதாவது மொத்த தென் மாநிலங்கள் இணைந்தும் ஆட்சி இருக்கிறது. மொத்த இந்தியாவுக்கும் ஆட்சி எல்லாம் நடந்திருக்கிறது. எப்படியோ பேரரசுகள் இருந்திருக்கு, சிற்றரசுகள் இருந்திருக்காங்க. குறுநில மன்னர்கள் அவங்களுக்குள்ளார சண்டை போட்டிருக்காங்க. இந்த மாதிரியான சண்டைகள் எல்லாம் நீங்க படிக்கும். பாலகோதம் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடார், இந்த நாட்டுல வந்து ஜாதி இல்லாததுக்கு ஒரு அடையாளம் சொல்லுவார், எல்லா ஜாதியிலும் ஒரு மன்னன் இருந்திருக்கிறார், அப்படி இருக்கும்போது இங்க உயர்வு தாழ்வு இருந்திருக்காதுல்ல அப்படின்னு ஒரு அடையாள சின்னமா சொல்லிக்கிறார். அது நிஜமா தான் இருந்திருக்கும். அங்க நீங்க வரலாற்றுல நீங்க பாருங்களேன், இப்போ ஒரு பீரியட் எடுத்துக்கலாம், சோழா, பாண்டியா அல்லது ஒரு மன்னர்கள் ஒரு இது இருக்கு. அப்போ எல்லாரும் மன்னர்களா இருக்கா, எல்லாரும் உயர்வோட தான் இருந்திருக்காங்க, ஏற்றத்தாழ்வு இருந்திருக்காது, வாய்ப்பு இல்லை. சோ அவங்களுக்குள்ளார சண்டை இருந்திருக்கு. சரியா? வந்து குப்தர்கள் படையெடுத்தார்கள், இல்ல வந்து இவர்கள் படையெடுத்தார்கள், மௌரியர்கள் படையெடுத்தார்கள், அப்படிதான் படையெடுப்பு இருந்திருக்கு. இல்ல இவங்க அங்க போனாங்க. இந்த மாதிரியான படையெடுப்புகள் தான் நம்ம பார்த்திருக்கோம். எங்கேயாவது வரலாற்றுல இவ்வளவு பெரிய ஒரு ஜாதி சண்டை நடந்து ஒரு ஜாதி கலவரம் நடந்தது அப்படின்ற குறிப்பு 2 ஜாதி மன்னர்கள் மோதிக்கொண்டாலும் வரலாறு இல்லையே. இப்ப பல வரலாறுகளை எழுதி வச்சவன் இங்கிலீஷ்காரன். சரி, அவன் குறிப்பிலே கிடையாது. அவன் குறிப்பிலே இது இல்லையேன்றேன். அப்படி இருந்தா அவன் அதை முதல்ல குறிச்சு வச்சிருப்பான்ல, அவன் குறிப்பிலே அது இல்லையே. என்ன காரணம்னா, எங்கேயோ சில கஸ்டம்ஸ் இல்லாம இருக்கு, எங்கேயோ அங்கங்க நடந்தது எல்லாத்தையும் இதுதான் இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மனநிலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அவன் தான் இந்த ஜாதிகளுக்கு இடையே ஆன ஒரு மோதலை என்பதை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தது. அப்ப இங்கிலீஷ்காரன் தான் இந்த ஜாதி பிரச்சனைங்கிறத ஒண்ணு உருவாக்குனது அவன் தான். ஏன்னா அவனுக்கு வந்து கிறிஸ்தவன், அவனுக்கு வந்து இங்க வந்து ஆட்சி பண்ணணும்னா இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவனுக்கு தேவைப்பட்டது. இப்ப நீங்க வேணா பாருங்க, எப்பெல்லாம் இந்த இவங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியில இருக்கோ அப்பெல்லாம் இந்த ஜாதி சண்டை அதிகமா இருக்கும். இது இந்த கணக்குகளை எடுத்து பார்த்தா தெளிவாகவே தெரியும். இங்க மட்டும் தான் வந்து சுதந்திர போராட்ட தலைவர்கள் எல்லாம் ஜாதி தலைவர்களாக மாற்றப்படுறது, இதெல்லாம் இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது அது நடக்கும் பார்த்தோம்னா. அதே போல வெள்ளைக்காரன் தான் என்ன பண்ணா, கோவிலை வந்து அவன் கையில எல்லாத்தையும் ஆட்சி பெறணுங்கிறதுக்காக அவன் தான் முதல்ல இந்த HRNC சிஸ்டத்தை கொண்டு வந்தான். இந்த தேவஸ்தானம் இதெல்லாம் கொண்டு வந்தது அவன் கொண்டு வந்தான். அப்ப இவங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க பாருங்க, அதே மாதிரி இந்த HRNC-யை வச்சுக்கொண்டு இவங்களுக்கு அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு இந்த கோவிலை கொள்ளையடிக்கிற வேலையை இப்ப இவங்க பண்றாங்க. இப்ப இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாங்க. இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்றத்துல இருந்து நீங்க வந்து என்ன வேணா நீங்க சொல்லலாம், அப்படி லைனா நீங்க சொல்லிட்டே போலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெளிவா தெரியுது, இவங்களும் அவனும் ஒண்ணுதானே. இப்ப அவர் அதை மொத்தம் இருக்காரு. அப்படிதான் இந்த கம்பேரிசனை பாருங்க, ரெண்டும் ஒன்னாவே தான் வந்துட்டு இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எத்தனையோ பாயிண்ட்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு உதயநிதி ஏன் அது அப்படி பேசுறாரு அப்படின்னா, இப்ப இன்னைக்கு காரணம் என்ன, இப்ப ஏற்கனவே வந்து கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு ஆளை வந்து இன்னைக்கு ஒரு CM கேண்டிடேட் லெவலுக்கு உயர்த்த முடியும்னா அது விஜய். நீங்க விஜயை வந்து தொடர்ச்சியாக அவருடைய போக்குல அவர் முன்னேறி வர்றதுக்கு முடியாத மாதிரி என்னென்ன முட்டுக்கட்டைகள் போட முடியுமோ பண்ணிட்டு இருக்கீங்க. கரூர்ல மொத்தமா அதை முடிக்க பார்த்தீங்க. ஆனாலும் அவர்கள் மீண்டும் வந்து கிறிஸ்தவர்களுடைய பலத்தால மெல்ல மெல்ல மீண்டும் அவர் எழுந்திருக்க பார்க்கிறார் தானே.
நீங்க அங்கேயே அவரை வந்து முடிச்சு விட பார்த்தீங்க. அப்போ அந்த கோவத்துல ஏற்கனவே அதுக்கு தான் நம்ம அந்த அற்புத பெருவிழா நடத்தினாங்க. அப்புறம் உடனே ஸ்டாலின் போய் எல்லா அந்த பிஷப்புகள் மாநாட்டில் போய் கலந்துட்டு என்ன வேணுமோ நான் தர்றேன்னு எல்லாம் சொன்னாரு. எல்லாம் பார்க்குறோம். பட் இருந்தாலும் கூட இந்த எலெக்ஷன் வரைக்கும் இவங்களை அப்படியே தக்க வச்சுக்கணும்ல, அப்படிங்கிற ஒரு போக்கில் தான் இன்னைக்கும் வந்து இதை பற்றி வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் இன்னொரு பக்கம் இவங்க வந்து நான் தான் கிறிஸ்தவன் அப்படின்னு இவர் ஏற்கனவே சொன்னவர் தான் வச்சுக்கலாமே. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு துலுக்கனோட ஒரு வீடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வைரலாக இருக்கிறத நான் பார்த்தேன். இது எதுக்கு இதை இப்போ இந்த இடத்துல இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நீங்கள் ஓட்டுக்காக இன்னைக்கு கிறிஸ்தவனையும் இந்த துலுக்கனையும் நீங்கள் தாஜா செய்து இப்படி நீங்கள் போகலாம். ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவங்க பலம் அடைஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் நிலைமை என்ன ஆகும், உங்களை பற்றி துலுக்க என்ன மனநிலையில் இருக்கான்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோவை நான் சொல்கிறேன். ஏன்னா திமுக கட்சியில் இருக்கக்கூடிய இந்துக்கள் அதை பற்றி திங்க் பண்ணணும். நாளைக்கு என்ன நிலைமை அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். திமுக வந்து எப்படிப்பட்ட கட்சி நமக்கு நல்லாவே தெரியும். திமுக ஏதோ நமக்காக இருக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்றது இல்லை. இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் திமுக. இன்னைக்கு நம்ம வந்து இந்த சூழ்நிலையில இப்ப நம்ம இதுல இருந்து வரத்துக்கு நமக்கு இருக்கிற ஒரு ஆயுதம் வந்து திமுக. அதனால திமுகவை நம்ம இப்ப ஆதரிக்கிறோம். இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை வந்து நாளைக்கு பலப்பட்டு இந்த துலுக்கனோ அல்ல கிறிஸ்தவனோ பலப்பட்டு நாளைக்கு வந்துட்டான் அப்படின்னு சொன்னா, நீங்க இவ்வளோ நாளா என்னெல்லாம் சொன்னீங்க, கிறிஸ்தவம் வந்துதான் கல்வி வந்தது, கிறிஸ்தவம் வந்துதான் எல்லாம் இந்த நாட்டுல நடந்துச்சு அப்படின்னு அவ்வளோ ஐசிச்சிங்க. உங்க இந்த ஆட்சி வந்ததுல இருந்து எல்லாருமே கிறிஸ்தவனுக்காக அவ்வளோ பேச்சு பேசிட்டாங்க. அவன் காலில் விழாத குறைதான். ஒரு கிறிஸ்தவ மாநாட்டிலையும் இந்த 4 வருஷத்துல என்னெல்லாம் அவர் பேசினாருங்க அதை பார்த்துக்கோங்க. ஸ்டாலினா இருக்கட்டும், அப்பாவா இருக்கட்டும், இருக்கக்கூடிய பொன்முடியிலேருந்து எல்லாரும் பேசுனீங்க. ஆனா நீ அவனோட கேண்டிடேட் ஒரு ஆளுக்கு நீ ஒரு ஆப்பு வைக்க பார்த்தனோடனே உங்ககிட்ட கோச்சிட்டு போயிட்டான். நீ தான் திரும்ப போய் அவன் எல்லாவனையும் போய் நீ வந்து இது பண்ற. இன்னைக்கு நாளைக்கு என்ன இப்ப நீ தான் பயத்துல இருக்க விஜய் பார்த்து. ஏன்னா மொத்த கிறிஸ்தவனும் இன்னைக்கு அவனுக்கு ஓட்டுக்கு போயிட்டுருவானோ, நமக்கு ஓட்டு போடாம போயிடுவானோ அப்படிங்கிற பயத்துல இன்னைக்கு நீங்க இருக்கீங்க. இப்ப புரியுதா? அவன் பலம் பெற்றா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ செஞ்சதெல்லாம் அவன் ஞாபகம் வச்சுக்க மாட்டான். அவன் மதத்தை தான் பார்ப்பான். புரிஞ்சுக்கணும். அதை தான் இப்போ துலுக்கணும்னு சொல்கிறான். இதை தான் நாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை. அவங்க வந்து உங்களை வந்து என்ன பண்ணுறான், இன்னைக்கு உங்களுக்கு தேவையான ஒரு டூல். இன்னைக்கு எனக்கு ஒரு தேவையான டூல் எது? திமுக. தெளிவாக இருக்கு. அப்போ இன்னைக்கு திமுக இதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இப்படியே வந்து இன்னைக்கு வேணா நீ வந்து பெருமாள் கோயில்பட்டி, திருப்பரங்குன்றம் இந்த இடத்துல உள்ள கோவில்கள்லாம் இப்போ நீ தீபம் ஏற்ற விடாமல் இந்து மக்களை நீ இவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுத்தலாம். ஆனால் நீ என்னதான் கஷ்டப்படுத்தினாலும் கோவப்படுத்தினாலும் நாளைக்கு உனக்கு வந்து நீ ஒரு கஷ்டத்தில் ஒரு கட்சி இன்னைக்கு நாளைக்கு வந்து நிற்கிற அப்படின்னு சொன்னால் உனக்கு ஓட்டு போட்டு உன்னை காப்பாற்ற போவதும் அந்த இந்துக்கள் தானே தவிர இந்த 2 பயல்கள் கிடையாது. ஏன்னா எப்போனாலும் நாளைக்கு நீ அமைச்சர் நாளைக்கு பதவியில் இருக்க மாட்டான். ஒரு கிறிஸ்துவ அமைச்சர் நாளைக்கு பதவியில் இருப்பான். ஒரு துலுக்கன் தான் நாளைக்கு இன்னொரு இடத்துல இருப்பான். நீ அவங்கள மட்டுமே நீ நம்பி போனீன்னா அதனுடைய அடையாளமாகத்தான் இதையெல்லாம் அவர்கள் வலுப்பெற்றால் என்ன ஆகும் என்பதற்கான அடையாளம் தான் இந்த வீடியோ என்பதை நான் பார்க்கிறேன். அதனால இன்னைக்கு வந்து இவர் பேசி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிறிஸ்தவ ஓட்டுக்காக இவங்க பண்ணக்கூடிய வசதி. அதனால தான் திருப்பரங்குன்றம் விஷயமாகட்டும் இல்லை பெருமாள் கோவில்பட்டி ஆகட்டும் 2லையும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காரணம். ஏன்னா பெருமாள் கோவில்பட்டிங்கிறது கிறிஸ்தவர்களுக்காக, திருப்பரங்குன்றம் என்பது துலுக்கனுக்காக. இது இன்றைய திமுக செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்துக்களுக்கு எதிரான சதியாக இதை நான் பார்க்கிறேன். தொடர்ந்து நீ இந்துக்களை வஞ்சித்து வந்தால் இந்துக்கள் உங்களை ஓரம் கட்டி விடுவார்கள். அதற்கு பிறகு இவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவிக்கு வர மாட்டார்கள் என்பதையும் திமுக மனதில் வைத்து புரிந்து கொள்ள வேண்டும்.